Praise the Lord. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெராக்கா என்கிறதான நிகழ்ச்சியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெராக்கா என்கிறதான இடத்துல கூடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலே நம் மத்தியிலே ஒரு சிறப்பு விருந்தினராய் ஒரு குடும்பம் வந்திருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து நாம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். வாருங்கள், நாம் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். Praise the Lord, brother. Praise the Lord, sister. எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கிருபையினால் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. என்னோட பேரு மூர்த்தி, ராமூர்த்தி. ஓகே. என்ன எல்லாரும் ராமூர்த்தி தான் கூப்பிடுவாங்க. நாங்க இருக்கிறது அம்பர்நாத்ல சுவாமி நகர் என்ற ஒரு கிராமத்துல வாழ்ந்தீங்க. நாங்க ஒரு இந்து ஃபேமிலி தான், பக்தி உள்ள ஒரு குடும்பம். ஓகே. எங்க அப்பா அம்மா எல்லாமே நாங்க எப்பயுமே இருக்கிறத வணங்குறது உண்டு. காலையிலயும் மாலையிலும் பூஜை பண்றது உண்டு. மணி அடிச்சு நாங்க பூஜை பண்ணுவோம். அப்படி டெய்லியும் பண்ணி கோயிலுக்கு போய் பண்ணுவீங்களா? வீட்டிலேயே பண்ணுவோம். டெய்லியும் காலையிலயும் சாயந்தரத்துலயும் மணி அடிச்சு பூஜை பண்ணுவோம். அப்படி டெய்லி இப்படி விற்கிறத வணங்குறது உண்டு நாங்க. அப்ப நான் குடிப்பேன், பாக்கு போடுவேன், புயல போடுவேன், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. பக்தியோட சாமியை கும்பிட்டுட்டு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் உண்டு. ஆமா, இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் உண்டு. ஆனாலும் அந்த நிலைமையில நாங்க வணங்கிட்டு இருந்தோம், வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அன்னைக்கு நாங்க இந்து குடும்பத்துல இருக்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு ஒண்ணும் இதா இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. பக்தியா இருந்தும் சமாதானம் கிடைக்கல, இருந்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா என்னோட பேரு ராமூர்த்தி. இப்போ நாங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னோட பேரு ஆமோஸ். ஓகே. இப்போ ஆமோஸ் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை மாற்றிட்டாரு. ஓகே, ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி நீங்க கர்த்தருக்குள்ள வந்தீங்க? எங்க வீட்டுல வந்து நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி. நான் 3வது. எங்க அப்பா ரயில்வேல வேலை பார்த்தாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், விக்கிறத தான் வணங்கிட்டு இருந்தோம். நான் ஆண்டவரை பத்தி, இயேசுவை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்க 2வது அண்ணன் பைல்ஸ் வியாதி, அவர் ரொம்ப முடியாத படுக்கைப்படையில கிடக்குறாரு. எங்க அப்பாவும் கை கால் லக்குவா ஆயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சொல்ல. ஆமா, வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நடக்க முடியாம ஆயிடுச்சு. வேலைக்கு போகணும், ரிட்டைர்மெண்ட் ஆகணும், 3 வருஷம் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இப்படி ஆயிட்டாங்க. இப்ப நாங்க பக்தி உள்ள குடும்பம், காலையில மாலையில பக்தியா வணங்கிட்டு இருந்தோம். ஆனாலும் விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல. டாக்டர் எல்லாம் போய் பாத்தீங்களா? டாக்டர்ட்டையும் பார்த்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்போ இனிமே நடக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. காலையிலயும் மாலையிலும் டெய்லியும் மாலை வாங்கி போட்டு பூஜை பண்றோம், மணி அடிக்கிறோம், துளசிக்கு தண்ணி ஊத்துறோம். இவ்வளவு பக்தியா செஞ்ச பிறகு ஒரு விடுதலை இல்ல, ஒரு சுகம் இல்ல என்கிறதான ஒரு சோர்வு. ஆமா, விடுதலை இல்ல, ஒரு சுகம் இல்ல. அப்போ அந்த டைம்ல தான் நாங்க வாழ்க்கையை வெறுத்துட்டோம். இனிமே யாரா நம்மளுக்கு உதவி செய்வா அப்படின்னு வெறுத்துட்டோம். டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. ஆமா, டாக்டரும் கைவிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னோட தம்பி மனைவி, என்னோட தம்பி கடைசி அவனோட மனைவி எங்களோட வீட்டுக்கு ரபேகா வருது. ஓகே. அவங்க பேர் ரபேகா? ரபேகா. எங்க தம்பி கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் பண்றாரு. ஓகே. அப்ப நாங்க இந்து ஃபேமிலி தான், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி சரி. ஆனாலும் என் தம்பி மனைவி வீட்டுக்கு வந்த நிமித்தம் அவங்க மூலியமா எங்களுக்கு இயேசுவை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அவங்க சொன்னாங்களோ? அவங்க இயேசுவை பத்தி எங்களுக்கு சொன்னாங்க. நீங்க இயேசுவை விசுவாசிங்க, உங்க அண்ணன் சுகமாயிடுவாரு, உங்க அப்பா சுகமாயிடுவாரு, நீங்க குடும்பமா ஆலயத்துக்கு போங்க, அப்பதான் உங்களுக்கு சுகமாயிடுவாங்க, எல்லாரும் இந்த விடுதலை ஆயிடும், நீங்க நம்புங்க இயேசு அப்படின்னு சொன்னுச்சு. நீங்க உடனே விசுவாசிச்சீங்களா? ஆமா, நாங்க விசுவாசித்தோம். ஆனா அவ்வளவு எங்களுக்கு அவ்வளவு எங்களுக்கு தெரியாத விவரம் புரியல. ஏன்னா கர்த்தரை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இருக்கும்போது, அப்ப எங்க அண்ணன் 2வது உள்ளவரு பைல்ஸ் வேதனையில பாதிக்கப்பட்டவரு, அவர் பாலும் இந்த பிரெட் சாப்பிட்டு இருந்தாரு. அப்ப என் தம்பி மனைவி சொல்லிட்டு இருந்தாங்க, இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நம்ம சர்ச்சுக்கு கூட்டு போங்க, நீங்க நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாலையும் அந்த பிரெட்டையும் தூக்கி போட்டு வெளியே ஓடுறாரு.
தெரியல, என்ன போராட்டம்னு எங்களுக்கு தெரியல. சத்ரு பிடினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என் தம்பி மனைவி சொன்னிச்சு, நீங்க பிடிங்க அவரை அப்படின்னு. ஓகே. அப்போ அவரை பிடிச்சிட்டு வீட்டுல உட்கார வச்சாங்க. அப்போ அந்த நேரத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்க மட்டும் தனியா ஜெபம் பண்ணாங்க. அவங்க மட்டும் தனியா ஜெபிக்கிறாங்க. ஆனா முகம், அந்த பிசாசின் முகம் அப்படியே ரெட்டா தெரியுது. உங்க சகோதரருடைய முகம். ஆமா, அவருக்கு தாக்கிட்டு இருக்க அந்த ரெட்டா தெரியுது அப்படின்னு. எல்லாமே ஜெபம் பண்ண, எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஓகே. அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆமா, அவங்களோட சேர்ந்து நாங்களும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் இது சொல்றோம். ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா சொல்றோம். அவங்க சொல்றதுபடி நீங்களும் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பைபிள் இருக்கு இல்லையா, அந்த பைபிள் வந்து எங்க ரெண்டாவது அவங்க எங்க அண்ணன் மேல அந்த பைபிள் வச்சுட்டு எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவரே சொல்றாரு, எனக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே போய் எனக்கு விடுதலை ஆயிருக்கு. உங்க சகோதரன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவரே ஜெபத்துல கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்காங்க அவங்கள. அவரே சொல்றாரு, எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, எனக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே போன போல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நாங்களும் நம்ப ஆரம்பிச்சு, அப்புறம் நாங்களும் இப்ப கூட சேர்ந்து 12 மணி அவங்க அந்த ஃபைல்ஸ் வியாதியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சா? ஆமா, அவருக்கும் அதுல இருந்து விடுதலை கிடைச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அது மூலமா கர்த்தர் எப்படிப்பட்டவர், நல்லவர் என்று நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. ஆமா, அறிஞ்சு கொண்டோம். ஓகே. அப்புறம் நாங்க ஒரு நாள் பின்ன உங்க அப்பாக்கு, எங்க அப்பாவுக்கு அவரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கையெல்லாம் பேரலஸ் நல்லா ஆயிடுச்சு. எப்படி? அது ஜெபம். அந்த என் தம்பி மனைவி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை ஜெபம் பண்ணி காலையும் கையிலையும் தடவிட்டுருங்க, சுகமாயிடுச்சு. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம். ஆமா, அது வரையும் நாங்களும் தடவிட்டு இருந்தோம். விசுவாசத்தோட தடவி ஆரம்பிச்சோம். கை கால்லாம் நடக்க ஆரம்பிச்சு, செயல்பட ஆரம்பிச்சுட்டு. ஆமா, அற்புதம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் அவரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. உடம்பு முடியாத குடும்பத்துல ஸ்டார்டிங்லயே ஆண்டவர் 2 அற்புதத்தை செஞ்சு அவரே ஜீவனுள்ளவர் என்று நிரூபிச்சு காமிச்சாரு. 2 அற்புதம் செய்திருக்கிறாரு. நம்ப முடியாத ஒரு விடுதலை. சரி, அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். நம்பிக்கை வந்துச்சு. ஓகே. அப்ப நம்பிக்கை வரும் பொழுது கூட என் தம்பி மனைவி சொன்னிச்சு, அவர் இட்டுட்டு நீங்க சர்ச்சுக்கு வாங்க. அப்ப நான் சொல்றேன், அப்ப அதற்கு முன்பதாக சர்ச்சுக்கு போல வீட்லயே ஜெபம் பண்ணி. ஆமா, ஏசப்பா இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காங்க. ஆமா, ஓகே. அதுக்கு முன்னாடி வீட்லயே ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. ஓகே. அதுக்கப்புறமா இவன் தம்பி மனைவி செஞ்சு ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போன வாங்க அப்படின்னு. சரி, நீங்க அவரை மட்டும் கூட்டு போங்க, நானா வரமாட்டேன் அப்படின்னு கோபமா பேசுறேன். அப்போ எங்க ரெண்டாவது உள்ள அண்ணன் சொல்றாரு, எனக்கு இருக்கிறது உனக்கு இருந்தா தாண்டா உனக்கு தெரியும், நீ கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். நீ அவனை கூட்டு போங்க, நான் வரல அப்படின்னு சொல்றேன். எங்க ரெண்டாவது அண்ணன் நீங்க கூட்டு போங்க. இவ்வளவு அற்புதங்களை கண்கூடாய் பார்த்தும் நீங்க அப்படி பிடிவாதமா இருந்தீங்க, சர்ச்சுக்கு வேண்டாம், சர்ச்சுக்கு போக மாட்டேன். அப்படி நடந்து கூட நான் சொல்றேன், நீங்க அவரை மட்டும் கூட்டு போங்க, நான் வரல. அப்ப என் தம்பி மனைவி சொல்லுது, நீங்க வரலாம் வேணாம், இந்த பையன் மட்டும் எடுத்துட்டு நீங்க வந்து விட்டுட்டு வந்தா போதும் எங்களுக்கு. அந்த பைய எடுத்துட்டு வந்தவன் தான் நான். பையனா அந்த ஸ்டே பண்றதுக்காக துணி பை, அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்துச்சு, இதை மட்டும் எடுத்துட்டு எங்களை விட்டு வந்துருங்க அப்படின்னு. அந்த பைய எடுத்துட்டு நானும் வந்துட்டேன் ஆண்டவர்ட்ட. ஓகே. அதுக்கப்புறம் நானும் ஜெபிக்க இங்க வந்தவொடனே பின்னாடி பிரேயர் ரூம் இருந்துச்சு. பின்னாடி பிரேயர் ரூம்ல செல்லையா பாஸ்டர்ட்ட எங்களை 2 பேத்தையும் விட்டுட்டு கிளம்பிச்சு. அப்ப அந்த தம்பி மனைவி போயிட்டு. ஆமா, போயிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த செல்லையா பாஸ்டர் தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. அப்படின்னா, நீங்க இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர் தான் நம்ம பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரித்தாரு, உயிரோடு எழும்பினாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருந்தாரு. அப்புறம் ஆலோசனை கொடுத்துட்டு நாங்களும் அதை நம்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். எங்களுக்கு அதுல ஒரு விடுதலை கிடைச்சது, மனசுல சமாதானம் வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்ப முழுமையா கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். பின்ன குடும்பத்துல எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல, குடும்பத்துல நானும் அவரு எங்க ரெண்டாவது உள்ளவர் மட்டும் தான் ஏற்றுக்கொண்டாரு. தம்பி ஏற்றுக்கொள்ளல, அண்ணனும் ஏற்றுக்கொள்ளல. வீட்டுல அப்பா அம்மா அவங்க 2 பேரும் ஏற்றுக்கொள்ளாங்க. 2 பேரும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஓகே. உங்க தம்பியும் உங்க அண்ணனும் நீங்களும்? ஆமா, எங்க அண்ணனும் நாங்க தான் ரட்சிக்கப்பட்டோம். நீங்க ரெகுலரா அப்ப சர்ச்சுக்கு வர்றது? ரெகுலரா சண்டே ஆனா சர்ச்சுக்கு வர்றது உண்டு. அங்க அம்பர்நாத்ல இருந்து இங்க வருவீங்க? ஆமா, அம்பர்நாத்ல இருந்து இங்க வருவோம். ஓகே ஓகே. அப்போ இந்த
சர்ச்சுக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கர்த்தர் கொடுத்தாரு. ஆமா, ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுத்தாரு. சமாதானத்தை கர்த்தர் தந்தார். சந்தோஷம், சமாதானம் கொடுத்தாரு. அப்ப இது மூலமா நீங்க கர்த்தரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். பின்ன அதற்கு பிறகு உங்களுக்கு எப்படி திருமணம் ஆச்சு? எனக்கு திருமணம் ஆச்சுன்னா, நான் ஆண்டரை ஏத்துக்கொண்ட பிற்பாடு கொஞ்சம் ஆண்டர்கிட்ட டீப்பா ஆகும் பொழுது நான் ஆண்டரை பாதத்தை உட்காந்து ஜெபிப்பேன். ஓகே. அப்போ வேலைக்கு இட்டுட்டு போவேன், விட்டுட்டு வந்துருவேன். அப்பாவை நீங்க தான் கூட்டிட்டு ஆமா, நான் தான் அவரை வேலைக்கு கூட்டு போவேன். நடப்பாரு, ஆனா கூட ஒரு ஆள் வேணும் சப்போர்ட்டுக்கு. ஆமா, அவர் வேலைக்கு கூட்டு போவேன், திரும்பி வந்துருவேன். வந்த உடனே முதல்ல ஆலயத்துல இருந்து 1 மணி நேரம் ஜெபிப்பேன். ஓகே. இது டெய்லி 1 மணி நேரம் ஜெபிப்பேன். அப்போ சர்ச்சுக்கு வந்துருவீங்க வீட்டுல இருந்து? ஆமா, வீட்டுல விட்டுட்டு குளிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துருவேன். டெய்லி 1 மணி நேரம் ஜெபிப்பேன். டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஓகே, ஸ்தோத்திரம். பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் பேரும் அப்படித்தானே, ஆமோஸ் தீர்க்கதரிசி பேரு. கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் நடக்கிற காரியங்கள்லாம் வெளிப்படுத்தினாரு. இப்படியே இருக்கும்போது நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஜெபிச்சுட்டு நான் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வெளியே போனா, அப்ப எழுத்தால பாஸ்டர் பைக்ல வந்துட்டு இருந்தாரு. அப்ப ஏறாரு, அன்னைக்கு பார்த்து ஏறுனாரு பைக்ல. அப்ப நான் பைக்ல ஏறின உடனே பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்திருக்கு எங்க வீட்டுல, மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. அப்ப நான் சொல்லியிருக்கேன், ஆமோஸ்ன்ற ஒரு பையன் இருக்கான், நல்லா ஜெபிப்பா, ஊழியம் செய்வான், வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ ஜெபம் பண்ணுடா. அப்ப திருமணம் பண்ண சொல்ல உங்களுக்கு வேலை கிடையாது? வேலை கிடையாது. அப்பாவை கொண்டுட்டு போகணும், கொண்டுட்டு வரணும், இது மட்டும்தான். ஆமா, கொண்டுட்டு போகணும், கொண்டு வரணும். வேற எந்த வேலையும் கிடையாது எனக்கு. ஓகே. அப்போ அவர் என்கிட்ட பாஸ்டர் சொன்னாரு, நீ போய் வீட்டுல ஏதோ தனிமையிலே ஜெபம் பண்ணு. வேறு அப்ப சொன்னாரு, ரேவதின்ற பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளையோட. அவங்க ஃபேமிலி வந்துட்டாங்க. வந்த பொழுது அப்ப பேச இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் அவ்வளவு கண்டுகளை விட்டுட்டேன். ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கண்டுகளை விட்டுட்டேன். பார்த்த உடனே அப்பா கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சோம். அப்ப பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரியா போச்சு, பொண்ணை பார்த்தோம். ஆமா, அப்படி இருக்கும், கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆசை வரும் பொழுது அப்புறம் நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். மூஞ்ச பார்த்தா அப்ப திரும்பி ஜாஸ்தி அவ்வளவு தியானம் பண்ணல, கண்டுக்கல. ஆனா ஆண்டவர் பாதத்துல வந்து டெய்லி 1 மணி நேரம் ஜெபிப்பேன். பொண்ணு வேணும் ஆண்டவரே, இந்த பேர்ல பொண்ணு வேணும் ஆண்டவரு, வேணும் ஆண்டவருன்னு ஜெபிச்சுட்டே இருப்பேன். பாஸ்டர்னு சொல்லிட்டாரு, இந்த பொண்ணு ஜெபம் பண்றா அப்படின்னு, ஜெபிச்சுட்டுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஜெகம் ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். நானும் அந்த காரியம் 1.5 வருஷம் வரை ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க? டெய்லியும் 1 மணி நேரம் முழங்கால்ல சோர்வு வரலையா உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு எதுவும் தெரியல எனக்கு. அப்ப நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிப்பேன். பக்கத்துல பிளஸ் அக்கா இருக்கும், என்ன உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவாருண்ணே, எனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவாருண்ணே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆண்டு ஒரு தரிசனம் எனக்கு கொடுத்தாரு. வீட்டுல படுத்திருக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க அப்பா அம்மா பொண்ணு எல்லாம் சொந்த பந்தமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வெளிய வாசப்பல்ல நிக்கிறாங்க. வெளிய வாசப்பல்ல நின்னு பவுனி எவ்வளோ, நகை எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. பணம் எவ்வளோ, பவுனி எவ்வளோ, இப்படி கேட்கும் பொழுது நிக்கிறாங்க. அப்ப பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வருது உள்ள. ஓகே, உங்க வீட்டுல வந்துட்டு? ஆமா, வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிச்சன்ல நிக்கிறாங்க, அங்க வந்து நிக்குது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த பொண்ணுதான் நம்மளுக்கு திருமணம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேன். இதுல எனக்கு ஒரு தரிசனம். ஜெபிச்சதுக்கு பலன் கொடுத்தாரான்னு. சிஸ்டர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு எப்படி மீன்ஸ் இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி கை கூட பண்ணினாரு? நீங்க ஆரம்பத்துல இருந்தே கர்த்தரை அறிஞ்சவங்களா இல்ல எப்படி? உங்க வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க வந்து இந்துல தான் ஆண்டுகளை ரட்சிக்கப்பட்டு வந்தோம். என்ன அவளும் வந்து அப்போ வந்து அவளும் வந்து நாங்க விசுவாசத்துல கிடையாது. எங்க தங்கச்சி எங்க அம்மா தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா முதல்ல வந்து எங்க அப்பா வந்து என்ன ஆச்சுன்னா குடிப்பாரு. குடிச்சிட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு ரொம்ப சண்டை போடுவாங்க. வீட்டுல குடிச்சு சண்டை போடுவாங்க. போதை வசத்துக்கும் ஒரு அடிமையா இருந்தாரு. சமாதானம் இல்லாம தான் இருந்துச்சு. அப்படியே குடும்பத்துல சமாதானம் இல்லாம நிம்மதி இழந்து போய் காணப்படும். ஆமா, அதனால என்னாச்சுன்னா எங்க அம்மா போக ஆரம்பிச்சாங்க, என் தங்கச்சி போனா.
என் தங்கச்சி போனா நான் எங்க மாமா வீட்டுல இருந்ததுனால ஜாஸ்தி நான் வந்து ஆண்டு அறியாம இருந்தேன் நான். ஓகே. அப்புறம் இங்க வந்ததுதான் ஆண்டு வந்து நம்மளுக்கு நன்மை செய்யற தேவன் சொல்லிட்டு நான் அறிஞ்சு கொண்டேன் நான். ஓகே. அப்ப நான் தெரிஞ்ச உடனே அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அவ்வளவு நான் போக மாட்டேன். நம்ம வந்து கிறிஸ்டியனா மாறிட்டுனா ஆண்டு ஏசா பேத்துக்கு வந்து நம்ம எது ஜுவல்ஸ் நம்ம போட முடியாது, அந்த பயம். அந்த பயத்தினால நான் போக மாட்டேன். என் தங்கச்சி என்ன கூப்பிடுவா, ஏஞ்சி நீ அழைத்துக்கு வா வான்னு கூப்பிடுவா. நான் போக மாட்டேன் நானு. ஏன்னா அங்க போனா நகையெல்லாம் கழட்டணுமோன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்புறம் இப்படியே வந்து எங்க அப்பா சண்டை போடுறதுனால குடிச்சு சண்டை போடுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இங்க இருக்கவே மாட்டேன் நான். அப்ப எங்க போய் மாமா வீட்டுலதான் இருப்பேன். மாமா வீடும் பக்கம் தானா? செம்பூர்ல. ஓகே. அதனால நான் ஜாஸ்தி ஜாலிக்கு நான் போக மாட்டேன். ஆண்டோட அன்பு ஜாஸ்தி வந்து எனக்கு அவ்வளவு வந்து நான் நேசிச்சு கிடையாது. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த கன்வென்ஷன் இல்ல அந்த நியூ இயர் சர்வீஸ் அப்ப அங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா ஆண்டு எனக்கு அப்ப அந்த டைம்ல இந்த ஆண்டு அபிஷேகித்தாரு என்ன. நான் ஜாஸ்தி வாஞ்சப்படல, ஆண்டு முதல்ல இன்னும் தொட்டுட்டாரு. அந்த ஒரே நாள்ல ஆண்டு தொட்டுட்டாரு. அப்ப தொட்ட உடனே முதல்ல அந்நிய பாஷை கூட்டு எனக்கு வந்து அபிஷேக் கூட்டு எனக்கு அந்நிய பாஷை கூட்டுறாரு. அதே நாள்ல அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோட கிடைச்சிச்சு. அப்ப கர்த்தர் உங்களை எவ்வளவு அதிகமா நேசிச்சிருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல நான் எதை வந்து நேசிச்சு நான் போக கூடாதுன்னு நினைச்சேன்னு ஆண்டு அந்த டைம்ல இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அந்த நகை செயின் எல்லாம் போட்டு அப்ப அது ஆண்டு வந்து விழ வச்சுட்டா. எல்லாமே கலந்து விழுந்துருச்சு. தன்னாலே கலந்து விழுந்துச்சு. எல்லாமே கலந்து விழுந்துட்டு இந்த செயின் கம்மல் எல்லாம் எல்லாமே கலந்து விழுந்துட்டு. அபிஷேகம் நிறைவுல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஆண்டு கிட்ட போக போக அப்புறம் நான்சன் எடுத்து ஆண்டு கூட நாங்க அப்போ திருப்பி விருப்பம் வரலையா அதை போடணும்? நான் போட்டேன். நாங்க இந்த செயின் எல்லாம் போடும்போது நான் படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒருத்தவங்க வந்து கழட்டுறாங்க. அப்படி தர்சனம் தெரியுது. அப்படி கழட்டுற மாதிரியே இருக்கு. உணர்வு இருக்கு. செயினுக்கு வந்து வீந்துட்டு கம்மல் நான் வந்து எனக்கு கழட்டுறாங்க. நான் விட மாட்டேங்கிறேன், எனக்கு கழட்டுறாங்க எனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த நம்ம எங்க அம்பர்நாத்ல டேட் பாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு போட்டு விருப்பம் வரும்போது அந்த அவங்க சொல்லுவாங்க இந்த புறம்பால அலங்காரம் உனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு அடிக்கடி பிரசங்கம் சொல்லுவாங்க. இப்படியா வருது இப்படியா வந்து சொல்லிட்டு நானு இது பண்ணும்போது ஆண்டு சொன்னாரு உனக்கு தேவையில்லை, டைரக்டா பேச ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு விருப்பம் போடணும்னு விருப்பமே இல்ல. சரி சரி. அதுக்கப்புறம் நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதையில நடக்க ஆரம்பிச்சீங்க. பின்ன அம்மா அப்பா சொன்னபடி தேவ சித்தத்தின்படி இவங்களோட இணைஞ்சு இன்னைக்கு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு. பிரதர், உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம்? மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்கு. இதெல்லாம் 7 மாசம் மாசமா இருந்தான். அப்ப சோனகிரப்புக்கு காசு கிடையாது. அந்த டைம்ல அப்பா ரயில்வேல வேலை பார்த்தாங்கல்ல. அப்பா ரயில்வேல வேலை பார்த்துட்டாரு. இருந்தாலும் நான் யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. ஆச்சு, அப்படி ஒரு உங்களுக்கு மனசுல ஒரு யோசனை. வேலைக்கும் போகல, வீட்லயும் யார்கிட்டையும் கேட்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது சிவனகிரப்படுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருந்தேன். ஒரு நாள் அப்போ வேலைக்கு இட்டுட்டு வந்தேன். அப்புறம் அப்பா என்னை முறைச்சிட்டாரு. அப்படின்னா பாதி வழியிலே ரிக்ஷால விட்டுட்டு போயிட்டானே, அது வரைக்கும் வீட்டுக்கு வரைக்கும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், மனைவி மாசமா இருக்கா, இப்பயே நம்ம இவரை இட்டுட்டு வரோமே. இதேதான் உங்களுக்கு வேலை, வேற வெளியே தனியா போய் வேலை செய்யல? வேலை எதுவும் கிடையாது. உங்களுடைய திருமணம் நடந்தது ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு யாருமே திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்ததுனால அந்த ஜெபித்ததின் பிரதிபலன் உங்களுக்கு கர்த்தர் நல்ல சகோதரிய ரேவதிய கர்த்தர் உங்களுக்கு தந்தாரு. அப்படி தந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் முறைச்சிட்டு பாதிலே போயிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், வீட்டுல அழுதுட்டு இருந்தேன். இப்போ அழுதுட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆலயத்துல போய் ஜெபிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வந்து ஜெபித்தேன். ஜெபித்துட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு ஆண்டு எனக்கு. அப்ப என் கூட இருக்கிற ஒரு நண்பன் வந்து என்கிட்ட சொப்பனத்துல பேசுறான். சோனகிரப்பன் அவனுக்கு டெலிவரிக்கு நான் காசு கொடுக்குறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி சொன்னான். அப்ப நான் விட்டுட்டு எனக்கு புரியல, என்ன கொடுத்தாரு போனாரு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரு நாள் மனைவி அவங்க வீட்டுல பார்க்க போயிருந்தேன். பார்க்க போகும்போது இப்ப என் மனைவி சொல்ற, நான் ஒரு நாள் அவங்க என் மனைவிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆண்டு எனக்கு சொன்னாரு அப்படின்ட்டு.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் நான் என் மனைவி பார்க்க போறேன். அப்ப என் மனைவி என்கிட்ட சொல்றா, நீங்க ஜெபித்தீங்களா? அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா அதுக்குரிய காரணமே கேட்கவே இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு செய்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப எல்லாம் டெலிவரி எல்லாம் எப்படி நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரே உங்களோட கூட இருந்து அற்புதமா நார்மல் டெலிவரி கொடுத்து அதை நாமத்தை மத்தலப் இது உங்க வாழ்க்கையில இருந்து இப்படி நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. எல்லா காரியத்திலும் நீங்க ஜெபம் பண்ணி நீங்க காரியத்தை நீங்க முடிக்கிறீங்க. ஜெபம் பண்ணிதான் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டெய்லி. அது 1 மணி நேரம். அது எல்லாரும் வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க, நீங்க வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் என்று தேவ ஆலயத்துக்கு வந்து நீங்க எனக்கு இங்க வந்து ஜெபிச்சுட்டு போனா ஒரு சமாதானம் இருக்கும். 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வெளியே போனா ஒரு சமாதானம் இருக்கும். அதனால எனக்கு அது ரெகுலரா ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி? இப்போ வந்து நான் பிஆர்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறேன். பிஆர்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அது பெரிய ஹாஸ்பிட்டல்ல. எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு? அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிரான்ஸ்பர் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன் 2 வருஷமா. அந்த டிரான்ஸ்பர் ஆபீஸ்ல டெய்லியும் மதியம் கலெக்ஷன் பண்ண போவேன். டெய்லியும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் இப்படி கலெக்ஷன் பண்ணிட்டு பைசா எடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் நான் வேலை செஞ்சேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் மழை வந்துருச்சு. மழை டைம்னால எங்கிட்ட கொடை எடுத்துட்டு போகல. அப்போ எனக்கு இருக்கிற அந்த முதலாளிகிட்ட நான் கேட்டேன், டிரான்ஸ்பர் கலெக்ஷன் பண்ண போறேன். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கொடை கேட்டேன், உங்க கொடையை தாங்க, நான் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து திரும்பி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அப்போ அவர் சொல்றாரு, இந்த கொடை விலை அதிகம், 500 ரூபாய் 550 ரூபா கொடை. 550 ரூபா கொடை, இது பாத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் 2 இடத்துல கலெக்ஷன் பண்ணிட்டேன். 3வது இடத்துல ஒரு ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ணும். அங்க ஒரு 30,000 ரூபாய் வாங்கணும். அந்த இடத்துல லைன் நிறைய இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த கலெக்ஷன் மேமோ எடுக்கிறதுக்கோசரம் இந்த கொடை இப்படி வச்சுட்டு இந்த பேக் இப்படி திறந்து அந்த கொடை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள எடுத்துட்டாங்க. ஆமா, அவர் சொல்லியே அனுப்பியிருக்காரு பத்திரமா கொண்டு வரணும்னு. ஆமா, அவர் சொல்லி அனுப்பும்போது இந்த கொடை காயப்பாயிட்டு யாரும் எடுத்துட்டு போனா தெரியல. நான் கலெக்ஷன் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸ் போன உடனே அவர் கொடை எங்கன்னு கேக்குறாரு. என்கிட்ட இந்த பைசாவை கேட்கல, கொடை எங்க? கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து பைசா பேக்கோட வச்சுட்டேன், கொடை எங்க அப்படின்னு சொன்னோன்னு, கொடை நான் அந்த ஆபீஸ்ல வச்சு அங்க வச்சுட்டு இப்படி திரும்பினா கொடை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க தெரியல அப்படின்னு. இந்த கொடையை நீ விட்டு, நான் சொல்லி விட்டுட்டேன், இந்த கொடையை நீ விட்டுட்டேன், இந்த பைசா என்ன நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு என் கமிச்சு பிடிச்சிட்டு வெளியே தள்ளிட்டாரு ஆபீஸ்ல இருந்து. ஐயோ, ஒரு கொடைக்காக? ஆமா, ஒரு கொடைக்காக. அந்த காசெல்லாம் ஆபீஸ்ல வச்சாச்சு இந்த பேக்கோட. அந்த கொடைக்கோசரம் கமிச்சு பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு. ஆமா, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரோட்ல நான் அழுதுட்டே வரேன். மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, அப்பா வேற உடம்பு சரியாம இருக்காரு. இந்த டைம்ல வேலை போயிடுச்சு. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? அப்போ எனக்கு சைமன் ஒரே பையன்தான் இருந்தான். அப்ப அதுக்கப்புறம் பொண்ணு. 2 பிள்ளைங்க. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது நான் அழுதுகிட்ட ரோட்ல போறேன். இனிமே நான் குடும்பத்தை எப்படி சமாளிக்க போறேன், எப்படி பார்க்க போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. கிடைச்ச வேலையும் விடுபட்டுச்சு. ஆமா, வேலையும் போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வேலை போயிடுச்சுன்னு எல்லாம் வருத்தமாயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டோடைய ஜெபம் பண்ணேன், இனிமே யாருக்கிட்ட நம்ம வேலை கேட்க மாட்டேன் ஏசப்பா. நீங்க தான் நீங்க கல்யாணிக்கு இட்டு வந்தீங்க, இனிமே நான் யார்ட்டுமே கேட்க மாட்டேன், எனக்கு நீங்க தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் பாதத்துல உட்காந்து செபிச்சுட்டே இருந்தேன். செபிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் எங்க பிஆர்சில இருந்து எங்க சின்னாமா போன் பண்ணாங்க, இந்த மாதிரி பிஆர்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு உனக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் அந்த வேலையில போய் சேர்ந்துட்டேன். எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி இந்த வேலையில போய் சேர்ந்துட்டேன். அப்ப அந்த வேலை சேரதுக்கு அப்படி நல்லா படிச்சிருக்கீங்களா? ஒரு படிப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எந்த ஒரு டேலண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க படிச்சிருக்கணும், அது இருக்கணும், ஆனா ஒண்ணுமே இல்ல. அப்படித்தான் எடுப்பாங்க, இல்லன்னா எடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்து நான் அந்த வேலையில சேர்ந்துட்டேன். கர்த்தருடைய கிருபைனால வேலைக்கு சேர்ந்தீங்க. அந்த வேலையில 300 ரூபாய் சம்பளம். அப்ப ஒரு நாளைக்கு 300 ரூபாய். ஆமா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய். 300 ரூபாய் இருக்கும் பொழுது வேலைக்கு ரெகுலரா போயிட்டு இருந்தேன். அப்புறம் இடைய 2-3 நாள் சுட்டி அடிச்சுட்டேன், வேலைக்கு போகல. அப்போ மேனேஜர் என்ன பண்ண, என்னை கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி என்னை கேட்டான், நீ இவ்வளவு
இவ்வளவு 6,000 சம்பளம், நீ இவ்வளவு தூரம் இருந்து வேலைக்கு வரியா? ஆமா, ரொம்ப தூரம்ல, அணுசக்தி நகர்ல தானே அந்த பிஆர்சி கம்பெனி. சக்தி நகர். அவ்வளவு இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு நீ வரையா அப்படின்னு சொல்லி 2 ட்ரெயின் மாறி போகணும். ஆமா, 2 ட்ரெயின் மாறி போகணும். அப்படி இருக்கும் பொழுது எல்லா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இந்த சம்பளத்துக்கு நீ அங்க இருந்து வர அப்படின்னு எல்லா முன்னாடி இன்சல்ட் பண்ணும் பொழுது மறாத மாசமே சம்பளம் படாச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆமா, ஜெபம் பண்ணிருக்கோம். அந்த மறாத மாசமே சம்பளம் கூடிருச்சு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சாட்சி. நல்லா அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது 7 வருஷம் ஆயிடுச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. ஓகே, ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். அங்கங்க ஒருத்தவங்க பார்த்தா ஒருத்தவங்க ஆண்டரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கிறதான லீவு நாட்கள்ல எப்படி? கிடைக்கிற லீவு நாட்கள்ல ஜெபிக்கணும் தான் தோணும், எங்கேயும் போக தோணாது. ஓகே, எங்கேயும் போக மாட்டேன். சர்ச்சுக்கு வந்துருவீங்களா? சர்ச்சுக்கு வருவேன், இல்லைன்னா வீட்டுல தனிமையில ஜெபிப்பேன். ஆனா ஜெபிக்காம இருக்க மாட்டேன். ஜெபிக்கலன்னா எனக்கே தெரியும் ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ஜெபம் தான் உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறது. அதான் ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் துணையா இருப்பாரு. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும் உங்க வாழ்க்கையில. அந்த ஜெபம் தான் உங்களை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை செய்ய கர்த்தர் உதவி செஞ்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுலதான் இருக்கேன். வீட்டுல பிள்ளைங்களை பார்த்துட்டு இப்ப ஆண்டு எனக்கு 1 வருஷமா ஊழியம் கொடுத்துருக்காரு சேவை செய்யறதுக்கு. அப்படின்னா எங்க சர்ச் மூலியமாக அப்படின்னா 2 பேரை அங்கங்க அனுப்புவாங்க. செல்ஃப் பேர்மெண்ட் அனுப்புவாங்க. நாங்க அதுல வந்து நானும் கலந்து போவேன். அப்படி மட்டும் அப்படி போய் ஜெபம் நடத்திட்டு வருவோம். டைம் 1 மணி நேரம் டாக்ஸ் கொடுத்துட்டு அப்ப நாங்க ஜெபம் எடுத்துட்டு வருவோம். அப்ப அந்த ஊழியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப குடும்பமா நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்க அம்பர்நாத்ல இருக்கிறீங்களா? எப்படி எங்க இருக்கிறீங்க? இப்ப நாங்க அம்பர்நாத்ல இல்ல, இப்ப நாங்க இந்த கல்யாணில இருக்கோம். கல்யாணில மாநேரகாவன்ற ஒரு கிராமம் இருக்கு, அங்க இருக்கிறோம். அங்க வாடகை இல்லாம அப்பா ரிட்டர்மெண்ட் ஆனதுல அந்த காசுல வீடு வாங்கியிருக்கோம். அம்மா வீடு வாங்கி குடும்பமா இருக்கிறோம். அப்ப குடும்பமா அம்மாவோட சேர்ந்து இருக்கிறோம். அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா? அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்பா அவரு ஆண்டு எடுத்துக்கொண்டாரு. ரட்சிக்கப்பட்டு எடுத்து. அப்ப குடும்பமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை முழுமையா ரட்சித்தாரு. அந்த சகோதரி ரெபேக்கா அவங்க மூலமா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் பிரவேசித்து முழு குடும்பத்தையும் கர்த்தர் இன்று ரட்சித்து ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே உங்க சாட்சி ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நீங்க எங்க மத்தியில வந்தது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இன்னும் அநேக ஜாதிகளுக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன நேயர்களே, இந்த நேரம் மட்டும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தர் சகோதரர் ஆமோஸ், சிஸ்டர் ரேவதி அவருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்கள் கேட்டீர்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எவனமாய் சத்துருவின் பிடியில் இருந்த அந்த குடும்பத்தை ஒரு கர்த்தரை அறிந்த பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். நாம் இதிலே பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அது மாத்திரமல்ல, அந்த சகோதரர் ஆமோஸ் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலயத்துல கடந்து சென்று அவர் ஜெபிக்கிறது அவருடைய பழக்கமாய் காணப்பட்டது. அந்த ஜெபமே அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவியை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே வேலையோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்கி உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். அவர்களை போல நீங்களும் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரும் நாட்களிலே இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியோடு நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கிறோம். ஆமேன்.